பாரு காசி, நீ நான் சொல்ற மாதிரி செய், உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா நீ இந்த நாட்டை விட்டு துபாயோ சவுதியோ போய் சேரலாம். அங்க நீ ஜாலியா இருக்கலாம். இந்த சிட்டில இருக்கிற மெயினான இடங்களெல்லாம் நீ அட்டாக் பண்ணணும். ஆயிரக்கணக்கான பேர் சாகணும். எல்லாரும் நம்மளை கண்டு நடுநடுங்கணும். இந்த தேசத்தையே தரமட்டமாக்கணும். மொத்த ஸ்டேட்டும் என் கைக்குள்ள வரணும். இந்த வேலையெல்லாம் நான் செய்யறதுக்கு நீ எனக்கு உதவியா இருக்கணும். நாளைக்கு ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா வெடிபொருட்களும் இந்த சிட்டிக்கு வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு சாயந்தரத்துல இருந்து நம்மளோட வேலையை நாம ஸ்டார்ட் பண்ணணும். நாம நினைச்ச மாதிரியே சிட்டில வச்ச எல்லா பாம்களும் ஒவ்வொன்னா வெடிச்சு செதறணும். ஜனங்களோட உடல் செதறி சாகணும். இதுக்கு தேவையான ஏற்பாட்டை எல்லாம் நீதான் செய்யணும் காசிம். இதுக்காக நீ பெருசா கஷ்டப்பட வேண்டியதில்லை காசிம். எங்க ஆளுங்க உன் கூட வருவாங்க. நீ இந்த ஊர்க்காரன் தானே, எங்க ஆளுங்க உன் கூட இருந்தா அவங்களே ஓ ஆளுன்னு தான் நினைச்சுப்பாங்க. அவங்கள சந்தேகப்பட மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க, செக் பண்ண மாட்டாங்க. ஹோட்டல் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. நம்ம பிளான் படி காசிம் பாயை கிட்னாப் பண்ணிட்டோம்னா எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். ஏன் சார் நீங்க தூங்கலையா? நாம பண்ண போறது கடைசி யுத்தம். எல்லாரும் எந்திரிச்சு ரெடியா இருங்க. டேய் சீனு, டேய் காந்தி, எந்திரிங்கடா. எந்திரிடா. எந்திரி. உங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட் காசிம் பாய தெரியுமா? தெரியும் சார். நீங்க அவரை கிட்னாப் பண்ணணும். கிட்னாப் நாங்களா? எஸ், நீங்க தான் பண்ணணும். உங்களால செய்ய முடியும். ஆனா எப்படி? இது சென்ட்ரல் கிளப். இங்க 10 மணிக்கு அந்த காசிம் பாய் வருவான். நீங்க ஆல்ரெடி பார்க்கிங் பிளேஸ்ல இருக்கிறதுனால காசிம் பாய் வந்து இறங்கின உடனே அவனை அட்டாக் பண்ண முடியும். காசிம் பாய் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண வெரி டேஞ்சரஸ். அவன் தனக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா தாயை கூட கொடுறதுக்கு தயங்க மாட்டான். அதனால உங்க பாதுகாப்புக்காக இந்த ரிவால்வரை வச்சுக்கோங்க. டேய் பாத்ரா, விசார கூடாதுடா. பாய் நீ, நான் காந்தி பார்க் பக்கத்துல இருக்கேன். டேய் பாத்ரா, அவசரப்பட விசார கூடாதுடா. சரி. யாரா நீங்க? ஏய் ஏய் யாரா நீங்க? ஏய் நில்லுங்கடா. சார் அந்த கார்ல யாரையோ வழுக்க டைமா தூக்கிட்டு போறாங்க சார். ஹலோ சார், காசிம் பாயை கடத்திட்டோம் சார். வெரி குட். இப்ப எங்க இருக்கீங்க? அவன் சாகல. அந்த பிரகாஷ் உயிரோட தான் இருக்கான். உயிரோட தான் இருக்கான். உயிரோட இருக்க முடியாது சார். நாங்க அவனை கொண்டு அவன் செத்து ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள அவன் எலும்ப பார்த்து என்கிட்ட வந்து கதை சொல்றீங்களா? ஒரு வாரத்துல அவன் பணத்தை புழு பூச்சி கூட சாப்பிட்டு இருக்காதடா. முட்டா பசல சாவுங்கடா. அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கா. நிச்சயம் என்ன தேடி இங்க வருவான். அவன் வரும்போது அவன் கதையை நான் முடிச்சாகணும். இல்லனா ஏன் கதையை முடிச்சிடுவான். ரியாஸ் சார், நீ எங்க இருக்க? கண்ட்ரோல் ரூம்ல சார். ஓ வைஃப் சேஃபா? சேஃப் தான் சார். சீதா, சினு சார், நீ உடனே போய் நம்ம டீ கடை சீதாவை சேஃபா கூட்டிட்டு வந்து. ஓகே சார். குயிக்.
சீதாடா. ராஜு ராஜு, சீதாவுக்கு என்னாச்சு? சீதாவை கிட்னாப் பண்ணி வேன்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க சார். ஓ ஷிட். Damn it. டேய் அந்த வேன் அங்க நிக்குதுடா. போலீஸ்காரன் எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லுங்கடா. அவன் எங்கடா இருக்கான்? இப்படி எல்லாம் கேட்டா இவங்க சொல்ல மாட்டாங்க. கேட்கிற விதத்துல கேளுங்கடா. எனக்கு தெரியாது. என்னடா பாக்குற? சுட்டு தள்ளாத ராய. எனக்கு தெரியாது. அந்த பிரகாஷ் வந்துட்டான். அவனை விடாதீங்க, சுட்டு தள்ளுங்கடா. இருக்கான். அவனை சுட்டு தள்ளுங்க. எங்கடா இருக்க? வெளியே வாடா. வெளியே வாடா. பொண்ண குருவி சுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். வெளியே வாடா. இல்ல விட்டுடு, அந்த பொண்ணை விட்டுடு. இல்ல இவனை சுட்டு தள்ளிடுவேன். ஏய் முட்டா பையல, காசிம் ஏன் ஆளு இல்லடா, உங்க ஆளுதான். அவனை நீ என்னடா சொல்றது? நானே சுட்டு தள்ளிடுறேன். சாகுடா. கண்ண கீழே போடுறா, இல்ல இந்த பொண்ணை கொன்னுடுவேன். இந்த பொண்ணுக்காக உன்னை விட்டுட சொல்றியா? இல்லைன்னா அவளை கொன்னுடுவியா? கொன்னுடா, முடிஞ்ச கொண்டு பாருடா அவளை. இந்த ஒருத்திக்காக நான் உன்னை விட்டுட்டேன்னா ஆயிரக்கணக்கான இந்தியர்களை நீ கொன்றுவாடா பரம்போக்கு.
வேண்டாம் வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். கொன்னுடுங்க சார், கொல்லுங்க இவனை. எல்லார்கிட்டையும் முஸ்லிம்களோட மரியாதையை கெடுத்து தன்னுடைய சுயநலத்துக்காக எங்க மதத்தை பயன்படுத்திக்கிட்டா சார். அவனுக்கு உதவி செஞ்ச தப்புக்காக என்னையும் கொன்னுடுங்க சார். கொல்லுங்க சார், கொல்லுங்க சார். புடிங்க, இவனையும் கொல்லுங்க சார். இப்ப புரிஞ்சுதாடா? இந்திய நாட்டுல பிறந்த ஒவ்வொரு முஸ்லீமும் உனக்கு அடிமை இல்லடா. நீ சொல்ற வேலையை நான் செய்யறதுக்கு. கொல்லுங்க சார் அவனை. இந்த மாதிரி பரம்போக்கெல்லாம் முஸ்லீமா பிறந்ததுக்கு நானும் தலை குனிஞ்சு வேதனைப்படுறேன் சார். இவனுக்கு மட்டுமா சார் மதம் இருக்கு? ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு மதம். அந்த மதத்துல மனிதாபிமானமும் இருக்கு. ஆனா எங்கிருந்தோ வந்த இந்த பரம்போக்குங்களால முஸ்லீமா பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே கெட்ட பேரு தான் சார். இவனை கொல்லுங்க சார், கொல்லுங்க சார் இவனை. கொல்லுங்க சார், கொல்லுங்க சார் இவனை. கொல்லுங்க சார் இவனை. கொல்லுங்க சார் இவனை. டேய், இதுதான்டா இந்தியா. பாத்தியாடா நீ அவங்க என்ன சொல்றாங்கன்னு? ஓ ரத்தம் இந்த பூமியில சிந்தணும்டா. இதுதான்டா என் தேசம். உன்ன மாதிரி புறம்போக்கு பசங்க எத்தனை பேர் எத்தனை விதத்துல ஏதாவது பண்ணிடலாம்னு இந்த தேசத்துக்கு நீங்க வந்தீங்க. திரும்பி உயிரோட போக மாட்டீங்கடா. போக விட மாட்டோம்டா. சுற்றாதா